அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சரிகமபா வர்ஜா. என்னோடய ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து மியூசிக் டிகிரி முடிச்சிருக்காங்க. அப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன சின்ன பாட்டு பஜன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போது நான் அப்போது எனக்கு 2 வயசாக இருந்துச்சு. அப்போது நான் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஸ்ருதி பாக்ஸ் போட்டு எனக்கு அந்த எப்படி தான் எனக்கு அந்த ஞானம் வந்துச்சுன்னு தெரியும். அதில் தான் வந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அப்போது அதுலேருந்தே அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கு பிறகு அப்பா தான் எனக்கு கரோக்கி இசையில் வந்து சினிமா பாட்டு அப்பா தான் சொல்லி கொடுத்து கரோக்கியில் பாட வச்சுருந்தாரு. அதுக்கு பிறகு எங்களோட கிராமத்திலேருந்து நிறைய கரோக்கியில் வந்து நான் எங்களோட கோயிலெல்லாம் சும்மா பாடியிருக்கிறேன். சப்தம் இசைக்குழுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் எனக்கு வந்து பேண்டில் மியூசிக் லைவாக பேண்டில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பிறகு வந்து நான் சும்மா ட்ரை பண்ணதான் சுகி தான் எனக்கு இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்துருந்தாரு. சுகி அண்ணாவுக்கு தேங்க்யூ. அவர் மூலமாக தான் நான் இந்த சரிகமபாக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ ரொம்ப ஹாப்பி. சரிகமா போகிறதுக்கு எப்படி தெரிவுகளுக்கெல்லாம் சுகி ஆன்லைனில் தான் சுகி அண்ணா தான் எங்களுக்கு ஆன்லைனில் தான் எனக்கு இதுவே நடந்துச்சு. ஆடிஷனே நடந்துச்சு. ஆடிஷனில் பாடினேன், செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இந்தியா போயிட்டு மெகா ஆடிஷன்லேயும் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எலிமினேட் ஆகக்கூடாது, நல்லா பாடணும்னு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தேன். அப்படியே இந்த ஜேர்னி முழுக்க நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் டாப் 6க்குள்ளே வந்திருக்கேன்னு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் அந்த சரிகமபாவுக்கு செலக்ட் ஆன பிறகு இப்போ நீங்கள் ஏற்கனவே இங்கே அப்பா மூலமாக அம்மா மூலமாக அதே மாதிரி பேண்ட் மூலமாக பழகிருப்பீங்க. அங்கே போனால் அப்புறம் அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சுற்றுலையும் எப்படி ஹெல்ப் பண்ணிக்குது, இல்லாட்டி அங்கே நீங்கள் கற்றுக்கொண்டது எப்படியா இருந்துச்சு? நான் வந்து இங்கே கரோக்கியில் பாடும்போது சும்மா பாட்டு கேட்குறது, டியூனை பார்த்துட்டு படிக்கிறது தான் என்னோடய வேலை. அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் டீட்டெயிலிங்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் சரிகமபாக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு அங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் எல்லோரும் வந்து ஒரு சாங்க்கும் ஒரு ரவுண்டுக்கும் ஒரு சாங் கொடுக்கும்போது அந்த சாங்கில் இருக்கிற டீட்டெயிலிங்ஸ், அதில் இருக்கிற சங்கதி கமுகாஸ்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ நானும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நான் மெகா ஆடிஷனுக்கு போனதுலேருந்து இப்போது இருக்கிறது வந்து எனக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது எனக்கே தெரியுது. இப்போது ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி புதுசாக அவங்கள மாதிரி ஒவ்வொரு சீசன் ட்ரை பண்ணுறாங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி உங்களை தயார்படுத்தி கொண்டா நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆளாக அங்கே வரலாம்?